ஹாய். அவர் சாத்விக் சமையலில் உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி போட்டு ஒரு காய்கறி குருமா தான் வைக்க போகிறேன். இதில் வந்து 7 முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் நறுக்கி மிக்சரில் போட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா போட்டுட்டு இது நல்லா விழுதாயிட்டு அரைச்சிட்டு கொண்டு வந்துடணும். அதில் 2 ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்குது. அப்புறம் இந்த கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் நல்லா தோல் சீவி கழுவி மிக்சர் ஜாரில் போட்டு இதையும் நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இது 3 தக்காளியும் அதில் போடணும். இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா விழுதாயிட்டு அரைச்சிக்கணும். இந்த பச்சை மிளகாவில் முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிடுறது தான் நல்லது உடம்புக்கு. அப்புறம் இது வந்து கோகோனட் ஆயில் தான் நான் தாளிக்கிறதுக்கு ஊற்றுறேன் நான் குக்கரில். இதில் வந்து இந்த பிரிஞ்சி இலை இருக்குன்னு சொல்லுவாங்களா, தேஜ்பத்தை, அது போட்டுட்டு காய்கறிகளெல்லாம் போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல க்ரீன் மசாலா, அதெல்லாம் அதில் போட்டுணுங்க. அதாவது கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போக வதக்கணுங்க. வதக்கிட்டு நல்லா வதக்கணும். இதையும் போட்டு நல்லா அந்த க்ரீன் மசாலா சொன்னேன்ல, அது நல்லா வதக்கணும். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், கசகசா, சோம்பு, முந்திரி பருப்பு இந்த விழுதியும் அதில் ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாம் சேர்ந்து ஈவனாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் வாட்டர் அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதித்து ஒரு 2 சீட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தூவி குருமா குழம்பு ரெடிங்க. சூப்பர் டேஸ்ட்டு குருமா குழம்பு, அவ்வளோ வாசனை கம்மன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் பூரி சுடுறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேங்க. பூரிக்கு இந்த வெஜிடபிள் குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு இதுவாக காம்பினேஷனாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லா சுவையாக ருசியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.